வணக்கம் உறவுகளே, அருமையான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைய நாள் பயணம் நாங்கள் ட்ரெயினில் தான் போயிருந்தோம். என்னுடைய லோக்கல் சிட்டி வெலிங்டன்லேருந்து வாட்டர்லூ நோக்கிய பயணமாக இருந்துச்சு. அந்த பயணத்தை நான் வீடியோவாக பதிவு செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி பார்த்த விஷயம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று தான் நாங்கள் பார்த்துருந்தோம். லண்டனை ஃபேமிலியோடு இன்றைக்கு நான் போய் அந்த விஷயத்தை பார்த்துருந்தேன். அதை வந்து நான் வீடியோவாக இங்கே வந்து பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஒரு சின்ன கிளிக்கை தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். அதால் நீங்களும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டுறேன். உங்களுக்கு நாங்கள் போன ட்ரெயின் எதுன்னு சொல்லி நான் இதில் கேப்சர் பண்ணியிருப்பேன். என் ஃபேமிலியோடு போனதால் கொஞ்சம் டைம் அவங்களோடையும் கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதால் வீடியோவும் செய்திருக்கேன் வடிவாக பாருங்கள். இதுதான் எங்களுடைய லோக்கல் சிட்டி வெலிங்டன். நாங்கள் வளமையாக போய் வர இடங்கள். நாங்கள் இருக்கிறது இந்த சிட்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம். லண்டன் வெலிங்டன். இதிலிருந்து நாங்கள் அந்த வாட்டர்லூக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் எடுக்கும். இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால் பக்கத்தில் பாருங்கள். இப்படி தான் இது கொஞ்சம் குவைட்டான ஸ்டேஷனாக தான் எங்களுக்கு இருக்குது. லண்டனுக்கு போன பிறகு தான் இன்னும் பிஸியாக இருக்குது. நாங்கள் போன டைம் குவைட்டான டைம். அதால் எல்லாமே குவைட்டாக இருக்குது. அது எங்களுக்கு ஒரு குட் திங்ஸாக இருக்குது. பாருங்கள், இந்த ட்ரெயின் தான் இப்போ இன்னொரு ட்ரெயின் வரும் பாருங்கள் அங்கேருந்து. இப்போ நாங்கள் போன ட்ரெயின் வந்து இதில் தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த வருது பாருங்கள், இந்த ட்ரெயின் தான் நாங்கள் வாட்டர்லூக்கு போன ட்ரெயின். இதில் தான் நாங்கள் போயிருந்தோம். உண்மையில் ஒரு அருமையான காரியத்தை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், லண்டனை இதுதான் இன்றைக்கு நாங்கள் போய் உள்ளுக்குள்ளே போய் அந்த கேப்சூல்னு சொல்லுவாங்க, அதில் போய் நாங்கள் எல்லா விஷயத்தையும் நான் வடிவாக எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நாங்கள் உள்ளுக்கு போனதுக்கு பிறகு நான் எடுத்த விஷயங்கள் தான் இது. இது வந்து உண்மையாக நல்ல கிளியராக நல்லா எல்லாம் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், மேலே போயிட்டு நாங்கள் எடுத்துருக்கோம். உண்மையாக இதில் உயரம் வந்து 443 ஃபீட் டோல். இந்த லண்டனோட உயரம் வந்து அவ்வளோ உயரமாக இருக்குது. இது அந்த இடத்துல தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்குள்ளே ஒரு அதை சொல்கிறாங்க கேப்சூல்னு சொல்கிறாங்களோ ஒவ்வொரு இதையும். அதுக்குள்ளே ஒரு கேப்சூலுக்கு வந்து 25 பீப்புள் இருக்கலாம். பாருங்கள், உள்ளுக்க போகிற அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் கூட கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இந்த போய்கொண்டே இருந்துட்டு இடையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நேரம் வந்து அதில் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க என்னென்னு சொல்லி. அப்போ அதையும் நான் கேப்சர் பண்ணியிருந்தேன். அதையும் நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் ஒரு அருமையான பயணமாக இருந்துச்சு இது. இந்த லண்டனில் ஃபுல்லாக இருக்க கேப்சூலில் வந்து 800 பீப்புள் ஒரேடியாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்காண்டி நான் இந்த கொஞ்சம் நேரம் நான் இதில் விடுறேன். அதை நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். கேளுங்க உள்ளுக்கு போகிற அனௌன்ஸ்மெண்ட்டை. The square building with the dark green roof and the flagpole in the middle. Over the years, the Savoy has had a lot of famous guests, from Frank Sinatra, Marilyn Monroe, and Charlie Chaplin, to more recent celebrities such as thousands of pounds worth of wine. He went on to create his own chain. இப்படி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. என்னென்ன இம்பார்ட்டண்டான ஏரியாக்கள் இருக்குது, அதில் டீட்டெயில்ஸாக ஒவ்வொரு கேப்சூல் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கையும் அந்த ஸ்பீக்கரில் அவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு அது டீட்டெயில்ஸாக தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 800 பீப்புள்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 800 பீப்புள்னு சொல்கிறது இங்கே 11 ரெட் பஸ், லண்டன் பஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். 11 பஸ், டபுள் டக்கர் பஸ்ஸில் போகக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு தரத்தில் அந்த லண்டன் வீலில் போகக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா 3.5 மில்லியன் பீப்புள்னு சொல்கிறோட விசிட்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து போகிற ஒரு பாப்புலரான பிளேஸாக இருக்குது. நார்மலாக சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற அந்த கேப்சூல் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து 25 பீப்புளை உள்ளுக்கு அவங்க எடுக்கிறாங்க. ஒரு தரத்தில் 25 பீப்புள் ஒரேடியாக போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட அந்த பஸ் அளவுக்கு தான் அது இருக்குது. அப்படி தான் இருக்குது. அது நாங்கள் மேலே போயிட்டோம்னு சொன்னால், நான் சொன்னேன் ஆல்ரெடி 443 ஃபீட் உயரம்னு சொல்லி, அந்த உயரத்துக்கு போயிட்டோம்னா 25 மைல் தூரத்தில் இருக்கிற எங்களால் கேப்சர் பண்ண முடியும், எங்களால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அந்த உயரத்துலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. உண்மையில் ஒரு பெரிய ஒரு விஷயம்தான் இது. இந்த நாட்களில் நீங்கள் லண்டனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இது டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துட்டு தான் போவீங்க. வாராக்கள் யாருமே இது பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒன்றாக இருக்குது. உண்மையில் உயரத்துலேருந்து நாங்கள் பார்க்கக்குள்ள வந்து அந்த விங்ஸர்னு சொல்கிற அந்த இது, பக்கிங்ஹாம் பேலஸ், பிக் பென் என்று சொல்கிறது, அது எல்லாத்தையுமே எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாம் விசுவபிளாக இருக்குது. உண்மையில் ஃபேமிலியோடு இன்றைக்கு நான் போனதை நினச்சி சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஷேர் பண்ணுறது எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் இந்த விஷயத்தை.
நான் இன்னொரு வீடியோ கூட இது சம்மந்தமாக அப்லோட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். அது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், 30 நிமிஷம் இருக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பம் கிடச்சின்னா அதை நான் இன்னும் கிளியராக எடுக்கிறேன். பாருங்கள், மேலேருந்து நாங்கள் கேப்சர் பண்ணிக்கல வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்குது பாருங்கள். நான் இது ஆல்ரெடி இந்த இது சொல்லுவாங்க ஃபேரின்னு சொல்லுவாங்க, போட்னு சொல்லுவாங்க, இதில் நாங்கள் ஆல்ரெடி போயிருக்கோம். பட் நான் வீடியோ செய்யலை. டெஃபினட்டாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதில் இந்த சம்மரில் ஒரு வீடியோ செஞ்சு நான் அதை போடுறேன், எப்படி இருக்குது அந்த அனுபவம்னு சொல்லி உங்களோட நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். உண்மையில் மேலேருந்து இது நான் நினைக்கல ஒரு 250 ஃபீட்லேருந்து எடுத்த வீடியோ தான் இது. உயரத்தில் போய் இருந்தும் எடுத்திருந்தேன் நான், 400 போடுத்துட்டு அந்த 6 ஹைட்டில் போயும் எடுத்திருந்தேன் நான் வீடியோ. இது மிடில் போய்க்குள்ள எடுத்த வீடியோக்கள் தான் இதில் நான் போட்டிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் படங்களில் பார்த்துருப்போம், பட் படங்களில் பார்க்குற மாதிரியே நாங்கள் அந்தந்த விஷயங்களை இப்போ நேராக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. உண்மையாக தேங்க்ஸ் கோட்னு தான் சொல்லணும். நல்ல விஷயம். இந்த நாட்கள்லையோ அல்லது எதிர்வரும் நாட்கள்லையோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை, எப்படி போகணுன்னு சொல்லினா என்னோட கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்களோட வெப்சைட்டில் போய் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் ஒரு பெரியதொரு விசேஷமான பிரபல்யமான இடம் தான். நீங்கள் வந்தால் பாருங்கள். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிற இன்னொரு அனௌன்ஸ் பண்ண கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். The previous version, at its time of construction, was the tallest building in the world. But unfortunately, that one burned down during the Great Fire of London in 1666. The one you see today was designed by one of England's most famous architects in history, Sir Christopher Wren, and completed in 1710. He originally wanted the dome to resemble a pineapple. இது பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து நாங்கள் போன கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நீங்கள் இப்போ கேட்டீங்க. இது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அவங்க சொல்லி கொண்டிருப்பாங்க ஒவ்வொரு ஹைட்டுக்கு போவைகளை. இந்த வீல் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி சுற்றி முடிக்கிறதுக்கு 30 நிமிஷம் எடுக்குது. ½ அன் ஹவரில் தான் அவங்களோட அந்த இது முடியக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், நானே கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்தை கேப்சர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்குறதுக்கு கிளியராக தெளிவாக இருக்குது. நல்ல வடிவாக எடுப்பட்டிருக்கு கிளியராக. இந்த இடங்களில் வந்து நாங்கள் மேலேருந்து கேப்சர் பண்ணுறது வந்து கீழே வந்து இந்த தேம்ஸ் ரிவர் அதை சுற்றி பார்க்குறக்கான இடங்கள், அதை எப்படி நாங்கள் போட்டுக்குள்ளே போகிறது அது கூட ஃபுல்லாக கேப்சர் ஆகிருக்கு. பாருங்கள், பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லதொரு வீடியோ தான் இது. இன்னும் கிளியராக இன்னொரு வீடியோ நான் டெஃபினட்டாக செய்தே ஆகுவேன். இது வந்து நானே எங்களோட வீடியோ எடுக்கக்கூடிய இதில் வச்சு நாங்கள் வீடியோ எடுத்தது தான் இதில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நல்ல விஷயம். நீங்களும் வந்தால் மறந்துடாமல் போங்க, இந்த இடங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப் இஸ் ஷார்ட், நாங்கள் என்ஜாய் பண்ணணும். பாருங்கள், இது வந்து அந்த 442 ஃபீட்டில் இருந்து எங்களுக்கு அடுத்ததாக வர அந்த கெப்சோல்னு சொல்கிற இதை நாம் எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள், எவ்வளோ கிளியராக இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தாலே எங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருக்க சிட்டிஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு வடிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பிரபல்யமான இடங்கள், பிரபல்யமான பில்டிங்ஸ் இங்கே இருக்குது. பிரபல்யமான எல்லா விஷயத்தையுமே இதில் வந்து கேப்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், வீடியோவில் எல்லாமே எடுபட்டிருக்குது. வடிவாக இருக்குது, பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களோட கருத்துக்களை நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், என்னென்ன விஷயத்தை பார்க்கணுன்னு சொல்லி நீங்கள் கைட் பண்ணிங்கன்னா நான் இந்த லண்டன் ஃபுல்லாக என்ன இடத்த காட்ட முடியுமோ ஃபுல்லாக காட்டி முடிப்பேன் என்று நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு உங்களுடைய காமெண்ட்ஸ் இதாக இருக்கும். பாருங்கள், மேலேருந்து நாங்கள் எடுக்கக்குள்ள எவ்வளோ சின்ன இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோக்குள்ளே வாங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.